வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த ஜூலை மாதம் 2024 மிகவும் எச்சரிக்கையாகவும் மற்றும் கவனமாகவும் இருக்க வேண்டிய மூலாதார பிறப்பு தேதி எண்கள் 1, 4, 7, 9. இந்த எண்கள் மிகவும் எச்சரிக்கையாகவும் மற்றும் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கிறது. இப்பதிவில் அதை பற்றி பார்ப்போம். ஜோதிடத்தைப் போலவே எண்கணிதம் ஒரு முக்கியமான துறையாக மக்களால் கருதப்படுகிறது. இந்த எண்களின் ஆய்வின் மூலம் மக்களின் நடத்தை மற்றும் அவர்களின் எதிர்காலத்தை ஜாதகர் ஒருவரால் கணிக்க முடியும். ஜூலை எண்கணித ஜாதகம் இந்த மூலாதார பிறந்த எண்களுக்கு உரியவர்களுக்கான சவால்களை முன்னறிவிக்கிறது. அவர்கள் மிகுந்த கவனத்துடன் இந்த மாதத்தை அணுக வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். எண்கணிதத்தின்படி மூலாதார எண்ணான 1 சூரிய பகவானுக்கும், 2 சந்திரனுக்கும், 3 வியாழனுக்கும், 4 ராகுவுக்கும் சொந்தமானதாக இருக்கிறது. 5 புதனுக்கும், 6 சுக்கிரனுக்கும், 7 கேதுவுக்கும், 8 சனிக்கும், 9 செவ்வாய்க்கும் உரியதாக இருக்கிறது. இவை யாவும் ஜாதகரின் பிறந்த தேதியின் அடையாளங்களாகும், 1 முதல் 9 வரை. இந்த எண்களின் ஆய்வில் பிறப்பு தேதி எண் 1, 9 என்ற எண்கள் சில அல்லது மற்ற கிரகங்களால் ஆளப்படுகின்றன. மேலும் இது போன்ற எண்கள் மற்றும் கிரகங்களை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் கணிப்புகள் செய்யப்படுகிறது. ஜூலை 2024 எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய 1, 4, 7, 9 ஆகிய இந்த மூலாதார பிறப்பு தேதி எண்கள் பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். முதலில் உங்களின் பிறப்பு தேதி எண் 1ஆக இருந்தால் இந்த பிறப்பு தேதி எண் 1 மக்களுக்கு வரவிருக்கும் இந்த ஜூலை மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்காது. காரணம், இது உங்களுக்கு சராசரியான முடிவுகளை மட்டுமே தரும். இந்த மாதத்தில் நீங்கள் பல எதிர்மறையான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும். நீங்கள் அதிக முயற்சி எடுத்தால் சராசரி முடிவுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். இருப்பினும் சில சூழ்நிலைகள் நீங்கள் படும் சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் சூழலில் உங்கள் முன்னேற்றத்தின் வேகம் குறையக்கூடிய சில சந்திப்புகளையும் சூழ்நிலைகளையும் நீங்கள் வரிசையாக சந்திப்பீர்கள். இத்தகைய நிலையில் ஒரு பணியை முடிக்க சிறிது நேரம் அல்லது அதிக நேரம் எடுத்துக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது உங்களுக்கு. அதாவது சிந்தித்து செயல்படுங்கள். அந்த தொழிலின் நுட்பம் அறிந்து செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அவசரகதியில் செயல்பட்டால் நட்டமடையும் என்பதை மறைமுகமாக கூறுவதுதான் நேரம் எடுத்து செயல்படுங்கள் என்று சொல்லுகிறது. இந்த மாதம் அல்லது இந்த மாத செயல்பாடுகள் யாவும் உங்களுக்கு குறித்த தகாத கருத்தை தெரிவிக்காதபடி நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த பிறப்பு தேதி எண் 1 மக்களுக்கு இது அறிவுறுத்தப்படுகிறது. மேலும் யாரையும் நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள். இல்லை என்றால் வாழ்க்கையில் நீங்கள் அதிக இழப்பை சந்தித்து அதை தாங்க வேண்டியிருக்கும். அதனால் உங்களுடைய மனம் பாடுபடும். நீங்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் அதை முதலில் நீங்கள் புத்திசாலித்தனமாக சிந்தித்து பின்னர் உங்கள் முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும். யாருடைய குறுக்கீடுகளோ யாருடைய அறிவுரைகளோ உங்களுக்கு தேவைப்படாது. ஆகவே அவர்களுடைய தரும் முடிவுகளை நீங்கள் எடுத்தால் நீங்கள் நஷ்டத்தில் உழல்வீர்கள். மொத்தத்தில் ஜூலை மாதம் உங்களுக்கு சாதகமான பலன்களை தருவதற்கு தாங்கள் சற்று எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் எல்லா செயல்களிலும் இருக்க வேண்டும். நிதானம் அவசியமாகிறது. அடுத்து பிறப்பு தேதி எண் 4 மக்களுக்கு. இந்த பிறப்பு தேதி எண் 4 மக்களுக்கு இந்த ஜூலை மாதம் கடினமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பல பிற மூலாதார எண்கள் உங்களுக்கு ஆதரவளிக்க போவதில்லை. எல்லாரும் உங்களுக்கு எதிர் திசையில் நிற்பார்கள். குறிப்பாக பிறப்பு எண் தேதி 1 மற்றும் 7 மூலாதார எண்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கலவையான முடிவுகளை பெறுவதற்கு சற்று உங்களுக்கு உதவி செய்யலாம். இத்தகைய நிலையில் உங்கள் பணிகளை நிறைவேற்றுவதில் நீங்கள் பல சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இதை பொருத்தமான வார்த்தைகள் குறிப்பிட்டால் நீங்கள் அவசரமாக எந்த பணியும் செய்யக்கூடாது என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. மாறாக எந்த காரியத்திலும் சிறந்த முடிவுகளை பெற நீங்கள் உங்களின் பொறுமையை பயன்படுத்த வேண்டிய சூழல் இருக்கு. இத்துடன் இந்த காலகட்டத்தில் உங்களின் மூத்தவரின் வழிகாட்டுதலும் ஆதரவும் இந்த பிறப்பு தேதி எண் 4 மக்களுக்கு மிகவும் முக்கியமானதாகவும் அவசியமானதாகவும் இருக்கிறது. பெரியவரை உதறி தள்ளாமல் அவருடைய உதவியை நாடுவது உங்களுக்கு அவசியம். இல்லை என்றால் உங்கள் ஆற்றலையும் திறமையும் சரியான இடத்தில் பயன்படுத்த முடியாது மட்டுமல்லாமல் தோல்வியை நீங்கள் சந்திப்பது உறுதியாகும். இது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பலவீனமான ஒரு முடிவுகளை தரும். அதனால் குடும்பமும் உங்களை தூற்றும். இருப்பினும் அனுபவம் வாய்ந்த பணியாளருடைய வழிகாட்டுதலுடன் உங்கள் வேலையை செய்தால்
உங்களது முடிவுகள் யாவும் சிறப்பாக இருக்கும். ஜூலை மாதத்தில் உங்கள் தந்தை அல்லது தந்தை போன்ற குடும்ப பெரியவர் போன்ற நபருடன் உங்கள் உறவை மேம்படுத்த நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். அவங்களுடைய ஆரோக்கியமும் அவங்களுடைய அனுபவம் உங்களுக்கு உதவும். மேலும் இந்த பிறப்பு தேதிய நாளின் மக்கள் மென்மையான குரலில் அல்லது தொனியில் மரியாதையுடன் தன்னை சுற்றி உள்ளவருடன் பேச வேண்டும். இதனால் மிக முக்கியமாக அவர்கள் எந்த விதமான வாக்குவாதத்திலும் நீங்கள் ஈடுபடாமல் சற்று விலகி இருக்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய பணியும் சூழலும் லாபமும் நஷ்டமடையும். இந்த காலகட்டத்தில் இந்த மக்கள் கர்வம் கொள்ளக்கூடாது. அமைதியாக அடுத்துடன் உள்ள அறிவு நுட்பத்தை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். தான் பெரியவன் என்று அகங்காரம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் அடிபட்டு போவீர்கள். அடுத்து உங்கள் பிறப்பு தேதி எண் 7. இந்த பிறப்பு தேதி எண் 7 மக்களுக்கு இந்த ஜூலை மாதம் பலனளிக்காமல் போக வாய்ப்புகள் இருக்கிறது. 7 ஏற்கனவே ஞானத்தின் அதிபதியாக இருக்கும்போது அகங்காரத்தின் ஒரு இடமாக இருக்கிறது. இதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சராசரி முடிவுகளை பெறலாம். இருப்பினும் உங்களுக்கு பல சிறிய அல்லது பெரிய பிரச்சனைகள் காத்திருக்கின்றன. அல்லது சில சூழ்நிலையில் நீங்கள் எதிர்பார்க்க வெற்றியை பெற முடியாமல் போகக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆகையால் ஏமாற்றத்திற்கு ஏகப்பட்ட வழிமுறைகளும் இடமும் இருக்கிறது. சற்று பொறுமையுடனும் நிதானமும் செயல்பட்டால் ஏமாற்றத்தை தவிர்க்கலாம். பெரும்பாலான முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்க நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய சூழல் இருக்கிறது. மறுபுறம் ராகு மற்றும் கேதுவின் தாக்கம் உங்களை சிறிது தொந்தரவு செய்யலாம். அதே நேரத்தில் உங்களின் கடந்த கால அனுபவங்களை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. குறுக்கு வழி வெற்றி எனப்படும் இலக்கை அடையாது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அதனால்தான் விரைவான வெற்றியை பெற அவசரமாக அல்லது சட்டவிரோதமாக வேலை செய்ய வேண்டாம் என்று உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் நேர்மையான முடிவுகளை கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். அது உங்களுக்கு பலனளிக்கும். இதனால் உங்கள் சமூக மரியாதை மற்றும் அது சார்ந்த கௌரவம் உயர்ந்து அதை நீங்கள் பாதுகாக்க முடியும். நுட்பங்கள் மற்றும் அறிவு சார்ந்த உத்திகளை நீங்கள் கவனமாக பயன்படுத்தினால், நிதானமாக பயன்படுத்தினால் நீங்கள் நல்ல வெற்றி முடிவுகளை பெற உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆகவே இந்த பிறப்பு தேதி எண் 7 மக்கள் மற்றவர்களும் இந்த நேரத்தில் அன்பாகவும் பாசமாகவும் பேச வேண்டும். அடுத்து உங்கள் பிறப்பு தேதி எண் 9. இந்த பிறப்பு தேதி எண் 9 மக்களுக்கு நிச்சயமற்ற தன்மையை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கிறது. மேலும் இந்த மாதத்தில் மூலாதார பிறப்பு தேதி எண்கள் 2 மற்றும் 7 தவிர இந்த பிறப்பு தேதி எண் 9 மக்களுக்கு வேறு எந்த மூல எண்களும் சாதகமாக இருக்காது. ஆகவே இந்த தேதி 2 மற்றும் 7ஆம் தேதிகள் உங்களுக்கு உகந்ததாக இருக்கிறது. ஜூலை மாதத்தில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். உங்கள் வேலையில் எந்த விதமான கவனக்குறைவும் இந்த நேரத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நீங்கள் உங்களின் வேலையிலிருந்து விலகி சற்று தள்ளி இருக்க வேண்டும். மந்தமான அல்லது சோம்பேறியாக இருக்கும் சமயத்தில் வேலையிலிருந்து சற்று விலகி இருப்பது மிகவும் நல்லது. அது உங்களுக்கு பயனுள்ளதாகவும் அமையும். உங்கள் காதல் வாழ்க்கையை காட்டும் அல்லது பெண்களாகட்டும், இந்த 2 விஷயங்களிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மற்றும் எந்த தவறும் பெண்களிடம் செய்யக்கூடாது. செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையாகும். இவை தொடர்பான ஒவ்வொரு வேலையும் சில வரம்பிற்குள் நீங்கள் கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும். உங்கள் ஆர்வம் கலை அல்லது இலக்கியத்தில் இருந்தாலோ அல்லது ஏதேனும் ஒரு வகையில் இந்த துறையுடன் தொடர்புடையதாக இருந்தாலோ இந்த மாதம் சில பிரச்சனைகளுக்கு பிறகு உங்களுக்கு வெற்றியை தரும். இருப்பினும் இந்த காலம் உங்களுக்கு பயணம் மற்றும் போக்குவரத்துக்கான வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கிறது. உங்கள் ஓய்வு நேரத்தில் நீங்கள் வெளியே செல்வதை நல்லா அனுபவிக்கக்கூடிய சூழலும் மற்றும் வேலை நேரத்தில் வேலை செய்வதை நீங்கள் அர்ப்பணிப்புடன் செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு பெண் முதலாளி அல்லது மூத்தவரின் கீழ் பணிபுரிந்தால் நீங்கள் அவர்களிடம் நல்ல நடத்தையை வைத்திருக்க வேண்டும். இல்லையென்றால் உங்களுக்கு சிரமம்தான். ஜூலை மாதத்தில் நீங்கள் எந்த பெண்ணையும் அவமானப்படுத்தக்கூடாது அல்லது ஒரு பெண்ணுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. அது உறவாக இருந்தாலும் உங்களுக்கு நன்மை தராது. இந்த பிறப்பு தேதி எண் 9 மக்கள் இந்த விஷயங்களை பின்பற்றினால் இந்த ஜூலை மாதம் இவர்களுக்கு சாதகமான ஒரு மாதமாக இருக்கும். மேற்கூறிய இந்த 4 எண்களுக்கும் 3, 4, 7, 9 ஆகிய எண்களுக்குரியவர்கள் சிந்தனையுடனும் சிந்தித்தும் திட்டமிட்டு செயல்பட்டால் அவசரப்படாமல் காரியங்கள் செயல்பட வெற்றி பெறலாம் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலவிரும்பிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் மனமுடன் நலமாக தேக திரகாத்துடன் ஆரோக்கியத்துடன்
சகல விதமான தன தானிய ஆபரண ஐஸ்வர்யனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம், நன்றி.